இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கே சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 50, 55 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்குது. எப்ப வேணா தேர்தல் பற்றி அறிவிப்பு வரலாம். அதுக்கப்புறம் அடுத்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் தேர்வு, ஆ, ஆ. அப்புறம் வேட்பாளர் அறிவிப்பு. ம். என்ன இன்னும் கூட்டணிலாம் இறுதி செய்யல, அதெல்லாம் வேற இருக்குல்ல. இன்னும் இறுதி செய்யல. இறுதி செய்யல, இது வேற இருக்கு. இன்னும் வேட்பாளர் தேர்வு, அப்புறம் வேட்பாளர் பட்டியல், அப்புறம் அந்த கூட்டணி இடஒதுக்கீடு. இந்த தொகுதி இவங்க வாங்க போறாங்க, அந்த தொகுதி அவங்க வாங்க போறாங்கன்னு இருக்கு இல்லையா. இது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சாரம். சரி, ரைட்டு. இறுதி பிரச்சாரம். இல்ல, ஆப்போசிட் கேங்ல குடுமி இப்படி சண்டை போயிட்டு இருக்குது. அது தனியா வேற டாபிக்ல பேசுவோம். நான் கேட்க வருவது என்னன்னா, அடுத்து சீட் ஷேரிங் பத்தி ஆரம்பிக்கும் போது இந்த உங்க கேம்ப்லயும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? இல்ல, அதாவது முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எப்பவுமே இந்த ஆரவாரத்தோட இருக்கிற இடத்துல தான் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எதையோ மறைப்பதற்கு தான் இந்த ஆரவாரம்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆரவாரமே இல்லாத ஒரு கேம்ப்ல ஏதோ திட்டமிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சைலண்டா சம்திங் தே ஆர் பிளானிங் அப்படின்ட்டு. நீங்க எடுத்து பாருங்க, அதிமுகவுடைய கூட்டணி முடிவுகள்லாம் எடுத்து பாருங்க. மார்ச் 25 போன வருஷம் அவர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார். ஓகே. அப்புறம் அமித்ஷாவை சந்தித்தார். பிஜேபியோட கூட்டணி அப்படின்றத முதல்ல அறிவிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய இடைவெளி. சரியா, இடைவெளிக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் அன்புமணி ராமதாஸ் வந்து சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது டிடிவி தினகரன் வந்து சந்திக்கிறார். பிஜேபி இவங்களை தலைவர்களை சந்தித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிரதமருடைய கூட்டத்தில் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் தோன்றுகிறார்கள். பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுகிறார்கள். அதில் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னா, நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். செப்டம்பர் 8 நான் போக வேண்டியது, டெல்லிக்கு நான் போக முடியல. செப்டம்பர் 9 வர சொன்னாங்க, நான் போக முடியல. நவம்பரில் இந்த பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்போவே நான் தயார்னு சொல்லிட்டேன். என்டிஏ கூட்டணிக்கு நான் தயார்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட வந்தாங்க. அவர் ஓகேன்ட்டாரு அப்படின்னு நானும் அப்படின்னு. இதெல்லாம் எங்கே முடிஞ்சுது? நவம்பர்லேயே முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஆனால் அறிவிப்பு கொடுக்கல. நினச்சா கொடுத்துருக்கலாம்ல. நினச்சா நவம்பரில் முடிஞ்ச உடனே கொடுத்துருக்கலாம். கொடுக்காம இதற்கு ஒரு நேரம் பார்த்து இந்த நேரத்தில் செய்வோம் அப்படின்ட்டு. அதாவது இந்த நேரத்தில் தொகுதிகளில் சுற்றுப்பயணம் அப்படின்றத மேற்கொள்வோம். இந்த நேரத்தில் இந்த கூட்டணி அப்படின்றத அறிவிப்போம். இப்போ அன்புமணி ராமதாஸோட எனக்கு தெரிந்த பேச்சுவார்த்தைன்றது பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கட்சிக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையினால தான் வந்து உங்களுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத அவங்க மொடாலிட்டிஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதையும் சரி பண்ணிட்டு, அதாவது சரி பண்ணிட்டாங்க, கட்சி யார் பக்கம் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. நீதிமன்றத்தில் அவங்களுக்கான சரி பண்ணிட்டாங்க. இப்போ கொண்டு வந்து பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழ சின்னத்தை வச்சுட்டாங்க. அப்படின்போது தெரிஞ்சு போச்சு அது அன்புமணி தான். பிரதமர் மேடையில் வந்துட்டாருங்க, மாம்பழ சின்னம் இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன உருட்டுவீங்க? எதுவும் உருட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ முடிஞ்சிருச்சு. அவரை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லக்கூடிய கூப்பாடுகள்லாம் எது வரைக்கும் இருக்கும்னா, இங்கே எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய, அதாவது உள்ளிருந்து வெளியே போய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை சேர்க்கிற வரைக்கும் தான். தினகரனை சேர்த்தாச்சு. இப்போ அந்த ஒன்றிணையும்ன்ற குரலே வந்து இல்லை, தேவையில்லை, அது முடிஞ்சு போச்சு. ஆமாம், சாப்டர் ஓவர். சரியா? இப்போ இருக்கக்கூடிய குரல்கள் யார்? பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. இப்போது கட்சி ஆரம்பி ஏதோ ஒன்று பண்ணு. சசிகலா கட்சி ஆரம்பி ஏதோ ஒன்று பண்ணிக்க. தினகரன் கட்சி ஆரம்பிச்சிட்டார். 2, 3 எனக்கு தெரிஞ்சு 3 தேர்தல்களையும் சந்திச்சிட்டார். 19, 24, அதுக்கப்புறம் 19, 21, 24 3 தேர்தலையும் சந்திச்சிட்டார். 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல். அவரும் சொல்லிட்டார், பொதுச்செயலாளராக அவர் ஏற்றுக்கிறேன். நான் எப்படி என்னுடைய கட்சியோட பொதுச்செயலாளரோ அது மாதிரி அவர் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்னு சொன்ன உடனே அண்ணனே சொல்லிட்டாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அந்த மேட்ரு அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவரை பொறுத்த வரைக்கும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் தேவை. நார்த்தில்
ஒரு பலமான ஒரு கூட்டணி, இருக்கு. சவுத்துல ஒரு பலமான ஒரு கூட்டணி கொங்கு ஏற்கனவே பலமா இருக்கு. பலமா இருக்கு. அதிமுக ஏற்கனவே பலமா இருக்கு. ம். சவுத்துல பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய ரோல் ரொம்ப ரோல். இம்பார்ட்டன்ட். சரியா? அது வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ பாஜக, டிடிவி தினகரன் அப்படின்னு வரும்பொழுது, அமமுகன்னு வரும்பொழுது அது பலமா இருக்கு. அதிமுக, பாமக என்று வரும்பொழுது அது நார்த்ல நார்த்ல அது பயங்கர பலமா பலமா இருக்கு. இருக்கு. அதிமுக, பாஜக என்று பார்க்கும்பொழுது கொங்குல அது பலமா இருக்கு. ஸோ 3மே அவங்களுக்கு செட் செட் பண்ணியாச்சு. ஆயிடுச்சு. இப்போ டெல்டால சில மாற்றங்கள் கொண்டு வரணும். சென்னையில சில இத கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஓகே. போராட்டமா இருக்கும். இது 2ம் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரகிள். உங்க சர்வேவே அதானே சொல்லுது. ஸ்ட்ரகிள். ம். அதனால அத ஒண்ணும் நம்ம வந்து மறுத்து பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இத எப்படி கொண்டு போறாங்கன்றத தான் நம்ம சரி. பார்க்கணும். இந்த நேரத்துல ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஆ, பாருங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. தேமுதிகவும் இந்த அணிக்குள்ள தான் வருது. ஃபைனலைஸ்டு 10+1 அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அவங்களுடைய தொண்டர்களும் அதுதான் விரும்புறாங்க. அதனால அது அறிவிப்புக்கு மட்டும் தான் வெயிட்டிங். இயல்பாகவே ம். தேமுதிகவுடைய தொண்டர்கள் இயல்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அதிமுகவுடைய சார்பா இருக்கக்கூடிய நபர்கள். எண்ண புரியுது. ஓட்டம் வந்து அதிமுக சார்பான எண்ண ஓட்டம் கொண்ட நபர்கள் திமுக தான். எதிர்ப்பு எண்ணோட்டம் பேசிக்காவே இருக்கு. எப்பவுமே. ஆமா. சரியா? அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் கடைசி வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லைன்ற இடத்துல இருந்தார். பழம் நழுவி பாலில் விழப்போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவறான முடிவை எடுத்து விட்டார். 16ல. 2016ல. ம். அவர் மட்டும் திமுக கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா, திமுக கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? 2 துணை முதலமைச்சரை உருவாக்கி இருப்பார்கள். ம். ஒண்ணு ஸ்டாலின், இன்னொன்னு அழகிரி ஓ! அல்லது கனிமொழி. வாரிசு உரிமை சரியா? போர் இது பயங்கரமா இன்னும் வெடிச்சிருக்கும்னு பெரிய சொல்றீங்க. லெவல்ல அது போயிருக்கும். அந்த குடும்பமே முக்கியம். இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் எப்படி ஆக்கிரமிச்சிருக்கோ, அன்னைக்கு கருணாநிதியோட ஆக்டோபஸ் குடும்பம் முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருக்கும். ஓகே. அதனால அன்னைக்கு அந்த 5 ஆண்டுகள் நம்ம காக்கப்பட்டது அப்படின்றதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு காரணம். சரி ரைட்டு. இந்த நிலையில இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இந்த கூட்டணி சம்பந்தமா கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகபட்சம் என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. ஒரு மாரி அதாவது கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் எதையுமே அவர் வெளிய சொல்ல மாட்டாரு. தேமுதிக பத்தி இப்ப அதோட நிலைப்பாடு அதுதான். ஆனா, திமுகவுடைய அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்கள் மேடையில வச்சு அவ்ளோ அசிங்கப்படுத்திட்டாரு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவ உங்களலாம் என்ன பொழப்பு நீங்க ஒரே நேரத்துல அங்கேயும் பேசுறீங்க, இங்கேயும் பேசுறீங்க. உங்களுக்குலாம் விசுவாசம் கிடையாது. உங்களுக்கு சீட் வேணும்னா என் தலைவர்ட்ட இது பேசுங்க. திமுக அது மட்டும் பேசலாமா? இல்லாம இதெல்லாம் ஒரு கட்சியா? பெரிய கட்சி பத்தி பேசுங்க. இதெல்லாம் பத்தியா பேசிட்டு அப்படிங்கிறாரு. ஒரே நேரத்துல 2 பக்கமும் பேசினத பத்தி திமுக பேசலாமா? ஏன்? ஏன்னா, நீங்க வாஜ்பாய் அரசாங்கம். அந்த வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. யாரு? கருணாநிதி. கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சு 48 நாட்கள் கூட முடியல. அதுக்குள்ள வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ம். ஓகே. நீ காங்கிரஸோட பேசிக்கிட்டு, மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு, நீ வாஜ்பாய்க்கு போய் ஆதரவு கொடுக்கலையா? ம். சரியா? இதை கூட விட்டுருங்க. மாறன் ம். வாஜ்பாய் அரசாங்கத்துல அமைச்சரா இருந்தார். செயல்படாத அமைச்சர். எப்படி ம். கருணாநிதி செயல்படாத எம்எல்ஏவா இருந்தாரோ, அந்த மாதிரி மாறன், முரசொலி மாறன் இந்த குடும்பத்துக்கே ஒரு சாபக்கேடு போல இருக்கு. எல்லா பாவத்தையும் செஞ்சா கடைசியில அப்படித்தான் ஆகும். அப்ப பார்த்தீங்கன்னா, செயல்படாத அமைச்சரா இருந்தார். செயல்படாத அமைச்சரா இருந்தபொழுது, அவர் வந்து 1 வருடம் அது வரைக்கும் இவங்க காத்திருந்தாங்க. மாறன் இறந்து போனார். இறந்து போகும்போது பெசன்ட் நகர் மயானத்துல அது வரைக்கும் வாஜ்பாய் வராருங்க. ம். நம்ப மாட்டீங்க. கோல்மால்புரத்துல நினைக்கிறேன். ம். கருணாநிதி வீட்டில் இங்கே மாறனுடைய உடலை மரியாதைக்காக வச்சிருந்தாங்க. அங்க ஒரு திரைக்கு பின்னால இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மரியாதை செலுத்த வந்த தலைவர்கள் ஓகே. இவர் வைகோ வராரு, அவர் கொட்டால இருக்காரு, சிறையிலேருந்து இதுக்காக பெரோல் வாங்கி வராரு. வைகோ வராரு, இவர் ராமதாஸ் வராரு. இவங்க எல்லாரும் வச்சுக்கிட்டு திரைக்கு பின்னால பேச்சுவார்த்தை. ம். பிணத்தை வைத்துக்கொண்டே பேச்சுவார்த்தை. முரசொலி மாறனுடைய சரியா? நீ பேசலாமா? ம். ஆனா இந்த இதே விஷயத்துல ராஜகண்ணப்பன் சொல்றாரு இல்லையா? இதே ராஜகண்ணப்பன் 2001 என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணாரு? இதே திமுகவோட பேச்சுவார்த்தை. ம். யாதவ சங்கமா ஏதோ ஒரு கட்சி ஒன்று வச்சிருந்தாரு. அ, அ. அதை வச்சுக்கிட்டு 6 சீட்டுக்கு பேச்சுவார்த்தை. ம். நீ பேசலையா? எனக்கு 8 சீட்டு அதிமுக கொடுத்தா நீ அதிமுக பக்கம் தானே வந்திருப்ப. அப்ப நீ செஞ்சா அது சரி, மத்தவங்க செஞ்சா அது தப்பா? எனக்கு இவர் பேசுனது ஒரு பக்கம், திமுகவுடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆணவமா டீல் பண்றாங்க. ஆனா இதுக்கு மேலயும் ஒரு சிலர் சொல்வது போல திமுக கிட்டயும் பேசலாம்னு யோசிச்சா கூட அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சரி, நான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய இடத்துல
என்னை பொருத்தி நான் அந்த பார்க்குறேன். தொண்டர்கள் இடத்துல இருந்து பொருத்தி பாருங்க. நம்ம கட்சி பத்தி இப்படி சொன்ன கட்சிகிட்ட போய் இதுக்கு மேல நம்ம பேசலாமா? அது ரைட்டு. அது ஒரு பக்கம். 2வது அந்த கட்சிய உற்சாகமா வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குங்க. ம். ஏன்னா, அந்த கட்சியுடைய ஆணி வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த். ம். அவர் இல்ல. ம். அப்படின்னும் பொழுது, அந்த கட்சியை உயிர்ப்பித்து கொண்டு வர வேண்டிய, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க திமுகவிலேருந்து பிரிந்து வந்த கட்சி அதிமுக. அண்ணா உருவாக்கிய திமுகவுடைய உருவமே எங்களுடையதுதான் என்று சொல்லக்கூடிய கட்சி அதிமுக. ம். கட்சியின் பெயரிலேயே அண்ணா இருக்கிறார். கட்சியின் கொடியில் அண்ணா இருக்கிறார். சரியா? ஸோ செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அல்லது அ எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, அல்லது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடந்து அண்ணா திமுக அப்படின்றது அந்த சித்தாந்தத்தை மையமாக வைத்து இயங்க முடியும். திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா உருவாக்கிய கட்சி. சரியா? அதுக்கப்புறம் அந்த கருணாநிதி இருந்தாரு. இப்ப ஸ்டாலின் இருக்காப்புல. இதெல்லாம் வேற இருந்தாலும் அண்ணா உருவாக்கிய கட்சி திமுக அப்படின்றது திராவிட இயக்கத்துடைய நீட்சி அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். ஓகே. இப்படி இருக்கும் பொழுது தேமுதிக எடுத்துக்கோங்க. இது உருவாக்கியது கேப்டன் விஜயகாந்த். ம். தன்னுடைய செல்வாக்கை மையமாக வைத்து உருவாக்கியது. ஆமா. அதிமுக, திமுக வேண்டாம் என்று சொல்லி உருவாக்கியது. சரியா? இது 2ம் இல்லாத ஒரு அணியாக நாம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் இல்லாம ஒரு 20-30% ஓட்டுகள் இருக்கு. அந்த ஓட்டை மையமாக வைத்து விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்றதையும் வைத்து நான் நல்லது செய்வேன் மக்களுக்குன்னு சொல்லி உருவான கட்சி. அவர் இறந்துட்டார். ஓகே. இப்ப என்ன இருக்கு? அந்த கட்சி தான் இருக்கு. அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் விஜயகாந்த் இருக்காங்க. மீது பற்று அந்த கொண்டவர்கள், பேர் இருக்கு விஜயகாந்த் கேப்டன் பேர் இருக்கு. விஜயகாந்த் மீது பற்று கொண்டவர்கள். அவங்க அப்படின்றவங்க ஒரு தொகுதிக்கு ஆமா. ஒரு 2000 பேர் 3000 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. சரி. இப்ப இவர்களை மையமாக வைத்து தான் அந்த கட்சி இயங்குது. ம். சரியா? அப்படின்னும் போது அந்த கட்சி எப்படி முன்னாடி கொண்டு போவீங்க? எல்லாம் புரியுதுங்க. பட் அத அப்ப அதை ஓவர் டூ கொண்டு பண்ணும்போது அதுதாங்க எக்ஸாஸ்டட் அப்படின்ற இடத்துல நோக்கி போவாது இல்லையா? ஆமாங்க. பட் நீங்க தேர்தல் சமயத்துல தானங்க அவங்க பயன்படுத்த முடியும். எல்லாருமே அத பண்றாங்கல்ல. நீ எந்த அரசியல் கட்சி இத பண்ணல? சொல்லுங்க. நான் குறையா சொல்லல. நான் சொல்றது அது அளவுக்கு மீறும்போது சோர்வு. அதாவது ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் பண்ணும்போது எக்ஸைட்மென்ட். ஒரு லிமிட்ட தாண்டும்போது சோர்வு. அண்ட் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பது ரொம்ப முக்கியம். தப்பான முடிவை சரியான நேரத்துல எடுத்தாலும் தப்பு. சரியான முடிவை தப்பான நேரத்துல எடுத்தாலும் தப்பு. ஸோ இதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்களுடைய தொண்டர்களுடைய குரல்களையும் என்னால என்னுடைய வீடியோவிலே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்க முடியுது. அவங்க திமுகவை வெறுக்கிறாங்க. அந்த பக்கம் போறத அவங்க விரும்பல. இன்னைக்கு திமுக இப்படி பேசியிருக்கு. ஸோ என்ன யோசிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இப்ப சவுத் பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம். அதுல தான் நான் தேமுதிக கேள்வி எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அதனால கேட்டேன். தேமுதிக வந்தா இன்னும் உங்களுக்கு சவுத் ஸ்ட்ராங் ஆகும். அதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்ததா இன்னொரு ஃபேக்டர். இப்ப ஒரு 2-3 நாட்களாக பேசப்படுற ஒருத்தங்க என்னன்னா சசிகலா அவர்கள். அவங்க ஒரு கட்சி தொடங்க போகிறார். அல்லது வந்து வேட்பாளராக கூட போட்டி உசிலம்பட்டியா சம்திங் நினைக்கிறேன். போட்டியிட போறாங்கன்னுலாம் கூட போட்டிருக்காங்க. எனக்கு புரியல. அவங்க சிறை தண்டனை பெற்று அவங்க மேல அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, இத்தனை காலத்துக்கு போட்டியிடக்கூடாது. அதாவது அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்த நாளிலிருந்து 6 ஆண்டுகள் அவங்களால போட்டியிட முடியாது. சரி, அப்படி பார்க்கும்பொழுது அவங்க ஜனவரி தான் வந்தாங்க, சிறையிலிருந்து வெளில வந்தாங்க நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 2017 வரைக்கும் அவங்களால 27 வரைக்கும் அவங்களால போட்டியிட முடியாது. அவங்க வெளியில வந்தது 21 ஜனவரி. அப்படின்னு பொழுது அதிலிருந்து 6 ஆண்டுகள் 27 ஜனவரி வரைக்கும் அவங்களால போட்டியிட முடியாது. இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. சரியா? இது ஒரு பக்கம். பட் திருமதி சசிகலா அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு இருந்தது என்னன்னா, நான் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். இதான் அவங்க பேசிட்டு வந்தது. சரியா? 8 ஆண்டுகளாக இதைத்தான் சொல்லி வந்தார். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் திட்டம் வகுத்துட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்க தான் போறீங்கன்ட்டு 8 ஆண்டுகளாக எதுவும் செய்ய முடியலன்றதான் உண்மை. 2021 ஒதுங்கி கொண்டார்கள். நான் வந்து இதிலிருந்து ஒதுங்கிக்கிறேன், அரசியல் தற்காலிகமாக ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. சரியா? அப்போது இங்கே உங்களால் இந்த 4 ஆண்டுகள்லையோ 5 ஆண்டுகள்லையோ சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 4 ஆண்டுகள் முழுசாக இருந்தது. இந்த 4 ஆண்டுகள்லையும் உங்களால் தொண்டர்களை உங்கள் பக்கம் திரட்ட முடியல. எதுவுமே பண்ணல. உங்களால் திரட்ட முடியல. அதான் உண்மை. எதுவுமே பண்ணல. பண்ண முடிந்தாலும் உங்களால் சாதிக்க முடியல. ஏன்னா உங்களுடைய செல்வாக்கு என்பது அவ்வளவுதான். ஓகே. சரியா? அம்மா என்கிற அந்த ஒரு ஆளுமை இருந்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு இருந்தது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தீங்க, உற்ற தோழியாக இருந்தீங்க. இதிலெல்லாம் யாரும் மறுப்பு தெரிவிக்கல. இன்ஃபேக்ட் உங்களை வந்து கொலைகாரி என்றோ வேலைக்காரி என்றோ சொல்வதை வந்து நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். புரியுது. சரியா? அது மாதிரி ஒருத்தங்களை பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது.
ஏன்னா உண்மை நிலையை புரிந்தவன் நான் ஆனா அப்படிங்கிற அதை புரிஞ்சுக்கிட்டேன். சாரி டு இன்டரப்ட். இன்னைக்கு அவங்க பண்ற செயல் ஏடிஎம்கேக்கு அன்ஹெல்த்தியா இருக்க மாதிரி தான் அது இருக்கு. அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவங்களுடைய அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன இருக்குன்னா, ம், ம். எனக்கு என்னன்னா யாருக்கும் இல்லாம பண்ணுவேன். அது நல்லா என்னோட சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க. அதாவது தியாகத் தலைவி என்று உங்களை நீங்கள் சித்தரித்து இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறீங்க? வேட்பாளர் நான் போடுவேன். வந்து ஒரு ஒரு என்ன சொல்றியா, எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லாம பண்ணுவேன். அதேதான் சவுத்துல ஏதோ ஒரு டேமேஜை கொண்டு வர முடியுமான்னு நான் யோசிக்கிற வந்து மாதிரி தான் ஏதாவது இருக்கு. ஒரு இடத்துல உன்னை வந்து பாதிப்பேன். என்னால வந்து நீ வந்து என்ன அகாமடேட் பண்ணல. நான் ஏதாவது இடத்துல பாதிப்பேன். இப்ப பிரச்சனை இங்க என்னன்னா, நீங்கள் தனிநபர் இல்ல. ம். உங்கள் பின்னால ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. சரியா? சரி, நான் இதையெல்லாம் கடந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்களை வந்து உடன்பிறவா சகோதரி என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா. ம். எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுக்காத ஒரு நிலையில இருந்தவர் செல்வி ஆமா. ஜெயலலிதா. சரியா? அப்படி இருந்த செல்வி ஜெயலலிதா ஏன் உங்களை வாரிசு என்று அறிவித்து விட்டு செல்லவில்லை? ஒரே வேர்டில் முடிஞ்சிருக்கும், ஒரே வரியில முடிஞ்சிருக்கும்ல. செல்வி ஜெயலலிதாவுடைய வார்த்தை என்பது ஒவ்வொரு தொண்டனும் வந்து அந்த கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் அவங்க கண்டிப்பா. இருந்தாங்க. மாபெரும் ஒரு ஆளுமையா அவங்க இருந்தாங்க. அவங்க இறக்குன்ற தருவாயில பார்த்தீங்கன்னா, சுயநினைவோட தான் இருந்தாங்க. அது வரைக்கும் அதான் கடைசி சொல்றேன், தருணம் மறு வரைக்கும். பேச்சே பேச முடியாது. இப்போ நீங்க சட்டமன்றத்தில் உட்காந்து சொல்றாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி நிலைத்து நிற்கும்னு சொல்லக்கூடியவங்க, தனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த கட்சி நிலைக்க வேண்டும் என்றால் சசிகலா என்கிற நபர் வந்து தனக்கு பின்னால் பொதுச் செயலாளராக வந்தால்தான் முடியும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லல. சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், தனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியுடைய தலைவரே இந்த கட்சியை தேடி தேர்வு செய்ய வேண்டும், இந்த கட்சியே தேடிக்கும். தேடிக்கணும் அப்படின்றதா. ஏன்னா அப்படி தேடி வந்தவர் தான் செல்வி ஜெயலலிதா. புரிஞ்சுக்கிட்டேன். எம்ஜிஆர் சொல்லிட்டு போகலையே, யாரையும் அறிவிச்சிட்டு போல. அவரும் வாரிசு அறிவிச்சுட்டு போகலையே. அவருடைய மனைவி, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? புரியுது. எம்ஜிஆரை வந்து கண்ணின் இமை போல் பாதுகாத்தவர். எம்ஜிஆர் வந்து அங்கே மருத்துவமனைக்கு போன பொழுது அவர் கூடவே இருந்து அவர் வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலேயே அது ஒரு மறுபிறவி எடுத்து வருவதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர். அப்படி இருந்தவரையே இந்த கட்சி நிராகரிக்கலையா? தலைமை என்று வரும்பொழுது ஜானகி அம்மையார் மேலே என்றைக்குமே மரியாதை உண்டு. கண்டிப்பா. ஏன்னா இந்த கட்சியோட அலுவலகத்திலேருந்து எல்லாமே அந்த அம்மா கொடுத்தது. இந்த புரியுது. கட்சி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த கட்சி ஒருங்கிணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தவங்க. தியாகம்ன்ற வார்த்தை அவங்களுக்கு பயன்படுத்தலாம். உண்மையான தியாக தலைவி என்றால் அது ஜானகி அம்மையார் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்களையே வந்து ஆளுமை என்று வரும்பொழுது ஏத்துக்கல. சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கட்சியால பயன்பெற்றீங்க. உங்களால் இந்த கட்சி பாதிப்புக்குள்ளானது. 96ல் வரலாறு காணாத தோல்வி. எதுக்காக? ஒரே காரணம், மன்னார்குடி மாஃபியான்ற ஒரே காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? அப்படின்னும் பொழுது உங்களால் அந்த கட்சி பாதிப்புக்குள்ளானது. அந்த தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்குங்க. அந்த பேரை கேட்டா அச்சம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குல்ல. அதுதான் உங்களால் அந்த பாதிப்புகள்லாம் இருந்தது. உங்களால் நன்மைகளும் இருந்தது, இல்லைன்னு நான் மறுக்கல. சரியா? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த பொழுது நீங்களும் இருந்தீங்க. பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் நீங்க இருந்தீங்கன்றது வேற விஷயம். சரியா? புரியுது. பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களை மதித்தார்கள். அந்த அளவுக்கு நாங்களும் உங்களை மதிக்கிறோம். அந்த மதிப்பை நீங்க காப்பாத்திக்கணும். இன்னி வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் என்ன தெரியுமா? அதிமுகவுக்கு எதிராக அவர் எதையும் செயல்படவில்லை, கெடுதலா அவங்க எந்த மூவும் எதுவும் பண்ணல அப்படின்றதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர். அந்த பெயரையும் இப்பொழுது கெடுத்துக் கொள்ள போகிறார். அந்த மரியாதையை இப்போ கெடுத்து. நீங்க எடுத்துக்கிறீங்க. கடைசியா இருக்க மரியாதை தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனேயே எனக்கு இந்த போயஸ் கார்டன்லாம் வேண்டாம், இது அம்மா வாழ்ந்த கோவில், இதை நினைவிடமாக்குங்க, இல்லாம குடும்பத்துக்கு கொடுங்க. சரியா? நீங்கள் ஒற்றுமையாக இருங்க. நான் என் ஊருக்கு நான் போகிறேன், என்னால் ஆற்ற வேண்டிய கடமையை நான் பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு போயிருந்தாங்கன்னு வைங்க, இந்த ஒட்டுமொத்த கட்சியும் அவங்க காலடியில் வந்து நின்று, ஒட்டுமொத்த கட்சி அவங்களே தேடி போய் நின்றுப்பாங்கன்றீங்க. தேடி போய் நின்று இருப்பாங்க. சரியா? மாறாக நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே வேடம் விட்டு. அதெல்லாம் கூட பரவாயில்ல, அது சரி, தப்பு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே வேடம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீங்கள் வந்து தலையில் கொண்ட போடக்கூடாதா? நீங்கள் வந்து முழுக்கை ப்ளவுஸ் போடக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அது எனக்கு புரியுதுங்க. ஆனால் என்ன பண்ணீங்க? அங்கே வந்து இன்னைக்கு உங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. சரியா? நீங்கள் அங்கே வந்து பேசுறது எழுதி வச்சு பேச்சு, இது மருது அழகராஜ் பண்ண வேலை, இது கூத்து. நான் அப்போவே சொன்னேன் தப்பு அப்படின்ட்டு. இவங்க போகிறாங்க, எங்கே தலைமை கழகத்துக்கு போகிறாங்க, தாய் வழி வந்து தங்கங்கள் எல்லாம்
இப்படின்னு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. அதை கூட பரவாயில்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அரசியல் முடிவுகளுக்கு நான் காரணமாக இருந்தேன். மூப்பனார் அவர்களை போய் சந்தித்து 2001 நான் மூப்பனார் அவர்களை சந்திப்பதற்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன். 2000 போய் சந்திச்சாங்க. மூப்பனார்களை அவங்க இல்லத்தில் போய் சந்திச்சாங்க. இதுக்கு நான் உறுதுணையாக இருந்தேன். இந்த அரசியல் முடிவுக்கு நான் காரணமாக இருந்தேன். ஏதாவது நீ பேசியிருக்கணும். மாறா நீங்கள் என்ன பேசினீங்க? நாங்கள் அம்மா கோட்டைக்கு கிளம்புறீங்களா? அக்கா கோட்டைக்கு கிளம்புறீங்களா? அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா காஃபி குடிக்கிறீங்களா? இப்படிலாம் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மற்றவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்ல வரீங்க. உங்களை அவர்கள் வேலைக்காரி என்று நிறுவனம் செய்ய பார்க்குறாங்க. உங்களை நிறுவ பார்க்குறாங்க. அப்படி நீங்களும் அதைத்தான் பிரதிபலிக்கிறீங்க. இதான் சசிகலாவா? அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா கோட்டையிலேருந்து வந்து உங்களுக்கு பசியா இருக்கா? இப்படி இதுதான் சசிகலாவா? இதில் ஆளுமை இல்லையே. கிடையாது. அங்கேயே அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது? சரியா? இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய தவறுகள். சரியா? ஒரு மனிதன் சில இடங்கள்ல சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில செயல்களை செய்வான். அதிலிருந்து மீண்டு வருவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால். சரியா? உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார்னு சொல்றாங்க. இல்ல, அவர் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட உடன் மரியாதை நிமித்தமாக அவரிடம் ஆசி பெற்றார். சரியா? இதான் உண்மை. ஆனால் அதை இன்னி வரைக்கும் எப்படி பேசு பொருளா கொண்டு வச்சிருக்காங்க. ஏதோ காலில் விழுந்ததுனால முதலமைச்சர் பதவி அப்படி கிடைச்சா அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா 110 அத்தனை எம்எல்ஏக்களும் விழுந்து ஈஸியா விழுந்திருப்பாங்க. இல்ல நீ இவ்வளவு பேசுறீங்களே, துர்கா காலில் விடுறாங்க. சேகர் பாபு யார்? துர்கா பொதுச்செயலாளரா? பொருளாளரா? கட்சியோட அமைப்பு செயலாளரா? முதல்வருடைய மனைவி. அவ்வளவுதான். சரியா? நீ போய் அங்கே காலில் விடுற. இப்போ ஒன்னா என்ன சொல்றது? சரியா? ஸோ இது ஆனால் அதிலிருந்து அவர் தன்னை எப்படி கட்டமைத்து கொண்டார் பாருங்க. சரியா? அப்போ அதே குடும்பத்தை தூக்கி வெளில போட்டார்ல. அது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை கட்டமைப்பதற்கு ஒன்றுமே செய்யலை. வீட்டுக்குள்ளே வெளியே வரலையே. சும்மா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு. அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிமுக அரசாங்கத்தில் எப்படி நடக்கும்னா அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் நீ ப்ரெஸ் மீட்டை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தது. இதை தவிர்த்து வேற என்ன கொடுத்தீங்க? வேற என்ன பண்ணீங்க? சரி, உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் மீது இன்னும் அன்பும் பற்றும் அவர்களுக்கு இருக்குது. அதிமுக கட்சியின் மீது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு நலம் விரும்பிதான் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க பிரேத்குமார், செல்வி ஜெயலலிதா மீது மற்றற்ற பாசம் கொண்டவர் சசிகலா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களே கட்சியை தனியாக பார்த்தாங்க. எங்களுடைய சொத்து வழக்கையே எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சட்டமன்றத்தில் கூட்டு எழுந்து கேட்குறாருங்க, நீங்கள் முதலமைச்சருமா இப்போ வாபஸ் வாங்குங்க. போட்ட நீதிமன்றம்லாம் ஸ்பெஷல் நீதிமன்றம்லாம் போட்டதெல்லாம் வந்து ஒன்றும் மத்திய அரசாங்கம் போட்டதோ சுப்ரீம் கோர்ட் போட்டதோ கிடையாது. இங்கே தமிழக அரசாங்கம் கேபினெட்டில் வந்து முடிவு எடுத்து போட்டது தான். அது கூடுதல் நீதிமன்றம் தான், ஸ்பெஷல் நீதிமன்றமே கிடையாது. இது சரியா? சிறப்பு நீதிமன்றமே கிடையாது, கூடுதல் நீதிமன்றம் தான். அது அடிஷ்னல் கோர்ட்டு தான் அது. அப்போ அதை நீங்களே வாபஸ் வாங்க வேண்டியதுன்னு ஒரு ஜியோ போடுங்கன்னா முடியாதுன்னு. என் மீது போடப்பட்ட வழக்கை தனிப்பட்ட விதத்தில் நான் பார்த்துப்பேன். சரியா? அதையும் இதையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அது அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்ன பொழுது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. ராஜ்பவனில் வெளில பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க பதவி விலகிட்டாங்க. பன்னீர்செல்வம் பதவி ஏற்றுக்கிறார் முதல் முறை. பன்னீர்செல்வம் நான் சொல்கிறது 2001 செப்டம்பர் நினைக்கிறேன் பதவி ஏற்றுக்கிறாங்க. பதவி ஏற்ற உடனே வெளில வராங்க. வெளில வரும்பொழுது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்போது, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? எனக்கான பிரச்சனை இது, கட்சிக்கான பிரச்சனை கிடையாது. என்னால் ஒரு தோல்வி வந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க 96. என்னால் அந்த தோல்வி அப்படின்ற களங்கத்தை அழிச்சிட்டேன். அழிச்சு இன்னைக்கு ஆட்சியை கொண்டு வந்து வச்சுட்டேன். நடந்துக்கிட்டு இருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சிங்க. புரியுது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தால் என்ன, நடந்துக்கிட்டு இருக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி. சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. என் மேலே வழக்க நான் எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு சந்திச்சாங்க. விடுதலை ஆனாங்க, திருப்பி முதலமைச்சர் ஆனாங்க. சரியா? அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க தனித்துவப்படுத்துகிறாங்க. அதாவது தன் மீதான வழக்கு என்பதனை கட்சியுடன் அவர் குழப்பிக் கொள்ளவில்லை. புரியுது. அப்படின்னும் பொழுது தனக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு இருக்கு பாருங்க, அதையும் அவர் வந்து கட்சியுடன் அவர் குழப்பிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன இருக்கு? இப்போ நீங்கள் சாய்ஸ் என்ன இருக்கு? கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு வெளியிலேருந்து நினச்சிட்டு போங்க.
செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு பொதுச் செயலாளராக இல்லை, இறந்துட்டார். அதே இயற்கையின் காரணமாக இயற்கை உடைய இடர்பாடுன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது, நீங்கள் இனிமேல் கோல வச்ச முடியாது, இவ்வளவுதான். அதை ஏற்றுக்கிட்டு போங்க. அதையே ஏற்றுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வரல. உங்கள் வயசு என்ன 72 ஆயிடுச்சுங்க. உங்கள் வயசு 72 73 வயது ஆயிடுச்சு. சரியா? உங்களுக்கு என்ன ஊர்பட்ட சொத்து இருக்குது? இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? 35 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலில் நிர்ணயிக்கக்கூடிய அல்லது முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருந்துட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படின் போது அவங்க அழகா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம். பாருங்க, குறைஞ்சபட்சம் அந்த கட்சி ஏதோ ஒரு பக்கம் நல்லா இருக்குது இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அவங்க விட்டு ஆனப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் சோனியா காந்தி இன்னைக்கு அவங்க உடல்நிலை அப்படின்றத கருத்தில் வைத்துக்கொண்டும் அவர் வயது 30ன்றத கருத்தில் வைத்துக்கொண்டும் ஒதுங்கி தானே இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் ஒதுங்கி இருங்க. அதை விட்டு தேவையில்லாம இப்ப ஒரு தொகுதியில நான் வேட்பாளர் ஒரு 10 தொகுதியில வேட்பாளர் போறேன்னா என்னால முடிஞ்ச 2000 3000 ஓட்டை உடைக்க முடியுமான்றது தான் நோக்கம். அதான் யாருக்கு எல்லாம் பண்ணுவேன்ற ஒரு எண்ண ஓட்டம். நான் இப்பவும் சொல்றேன், இதுவும் நிறைவேறாது. ஏன்னா இதை மக்கள் ஏற்க மாட்டாங்க. முறியடிக்க உங்க மேல அதாவது உங்க மேல இருந்த ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த கட்சிக்கு எதிராக எதையும் செய்தது இல்லைன்னு அந்த பர்னிச்சரையும் போட்டு உடைக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து வரும்போது நீங்க உங்க இதை பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ ஒரு சதி மாதிரி தானே பார்க்கப்படும். அது அப்படிதான் பார்க்கப்படும். அண்ட் இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கோபம் இல்லை, இவங்களுக்கு தினகரன் மேல காண்டு. தினகரன் இதை கையில் எடுத்துக்கொண்டு விட்டார், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விட்டார். தினகரன் ரொம்ப இதுதான் தினகரன் தான் நான் 2017 சொன்னேன். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க அதிமுக உடைய பேஸ் ஓட்டு தாங்க உங்க ஓட்டு. அப்ப அதிமுகவுடைய அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடியவர்களை நீங்க தரக்குறைவா பேசி, அதிமுக கட்சியை நீங்க தரக்குறைவா பேசி இது ரெட்டை இலை இல்லை செத்த இலை நீங்க சொல்லுவீங்கன்னா அதிமுக தொண்டன் அதை எப்படி எடுத்துப்பான்? அவன் எப்படி எடுத்துப்பான்? அதை உங்களை வரவேற்க மாட்டான். இன்னைக்கு பாருங்க, அதிமுக தொண்டன் கொண்டாடுறான். டிடிவி தினகரனை அதிமுக தொண்டன் கொண்டாடுகிறான். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் நீ மிரட்டி அவனை பணிய வைக்க முடியாது. ஆனா அன்பால் பணிய வைக்க முடியும். நீ பணத்தை காண்பித்து அவனை பணிய வைக்க முடியாது. சரியா? ஆனால் அதிமுக தொண்டனிடம் ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு தான். நீ திமுகவை நீ எதிர்க்கிறாய் என்று வரும்பொழுது உனக்கு பின்னால் அவன் நிற்பான். சரியா? அடுத்தது அதிமுக நல்லா இருக்கணும். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ரெட்டையில நல்லா இருக்கணும். இது மூணுமே பிரிக்க முடியாத சக்திகள். சரியா? நீ நான் எம்ஜிஆர் மன்றம் என்று தனியாக வைத்துக்கொண்டு நான் போவேன்னா அல்ல, எம்ஜிஆர், அம்மா, ரெட்டையில இது மூணுத்தையும் ஒன்னா தான் பார்ப்பான். இது மூணுடைய நலம் விரும்பியா உண்மையா மனசார செயல்பட்டீங்கன்னா உங்களை கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான். நீ அந்த மூணுத்தோட நலம் விரும்பியா இல்லாம இதுல ஏதோ ஒன்றுக்கு பாதகம் ஏற்படுத்தணும்னு நினைச்சா அதிமுக தொண்டனுடைய ஆதரவு உனக்கு சத்தியமா வராது, விடவும் மாட்டான், வராது. இதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல நீங்க இன்னைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவங்க அழகா சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், நீங்க 2017 நழுவ விட்டீங்க, உங்களுக்கு வந்த வாய்ப்பு. அப்படி போயிருந்தீங்க நீங்க தஞ்சாவூர் மொத்த கட்சி உங்க பின்னாடி போகலை. இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மையார் நினைவில் நிற்பதற்கான காரணம் என்னன்னா, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு காலத்திற்கும் மதிக்கப்படுறாரு. யதார்த்தத்தை புரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கும் கட்சி தொண்டர்கள் எல்லாமே உங்களை வாழ்த்தி வணங்குறாங்க. எங்க அம்மா நல்லா நல்லா அதாவது நல்ல எண்ணத்தோட பெருந்தன்மை தன்னுடைய சுயநலத்தை ஒரு நிமிஷம் பின்னாடி வச்சுட்டு தன்னை நினைக்காமல் கட்சிக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும்ல. இன்னமும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதே பழைய அம்மா இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது உங்களுக்கு இருந்த படாடாவும் அப்படியே தொடரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தொடராதுங்க. எம்ஜிஆர் மறைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமாவரம் தோட்டத்திலிருந்து அந்த அதிகார மையம் என்பது போயஸ் தோட்டத்திற்கு மாறிடுச்சு. சரி, ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் போயஸ் தோட்டத்திலேருந்து அது கிரீன்வேஸ் சாலைக்கு மாறிடுச்சு. அந்த பழைய பல்லவியெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுதும் காலம் அவருக்கு துணையாக இருக்கும். எப்படி என்றால் அதிமுக அப்படின்றது ரெட்டையில எம்ஜிஆர், அம்மா, இந்த அதிமுக என்பது உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கு துணை நின்றால்தான். அதை விட்டுட்டு நான் யாருக்கும் இல்லாமல் பண்ணுவேன்னு போனால் முற்றிலும் முழுவதுமாக தொண்டர்கள் உதாசீனப்படுத்துவார். ரொம்ப முக்கியமான அதிமுக தொண்டர்களுக்கும் சரி சசிகலா அவர்களுக்கும் சரி போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை, ரொம்ப டீப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீங்க.
மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.